இப்ப ரெண்டும் போட்டி ஒரே டயத்துல வெளியாகும். இப்ப வெளியாகி ஒருவேளை ஜனநாயகனை விட பராசக்தி நல்லா இருக்குன்னு பராசக்தி அதிக வசூலையும் பராசக்தி அதிக கூட்டத்தையும் கூட்டிடுச்சுன்னா முதலமைச்சர் கனவில் இருக்கும் விஜய் தலையில அது மண்ணவாரி போட்ட மாதிரி. இப்ப விஜய் தரப்பு பயப்படுறாங்க, என்ன செய்யலாம், ஏதாவது செஞ்சு இப்போ கடைசி படம் வசூலை வேற அள்ளணும், பிளாக்ல 1000 2000 டிக்கெட் விட்டாலும் பத்தாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவும் நம்மளும் சேர்ந்து ஒரு நாடகத்தை போடுவோம். என்ன நாடகம்? நம்ம நம்பியார் காலத்து டெக்னிக் தான், ஒன்னும் பெரிய கஷ்டம்னா இல்ல. சென்சார் சர்டிபிகேட் தர மாட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு நினைக்கிறேன், இழுத்தடிக்கிறேன். அப்ப அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். நம்ம படத்தை ஒரு 10-11 தேதி வெளியே விட்டுருவோம். படத்தை வெளியே விடுற டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், படம் திரைக்கு வருகின்ற பொழுது 12ஆம் தேதி நீங்க என்ன பண்ணுங்க, டெல்லிக்கு வாங்க, சிபிஐ விசாரணை, விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். அப்ப எல்லா டிவிலையும் விஜய் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு, வீட்டுல இருந்து என்ன செஞ்சிட்டாரு, பேண்ட் சட்டையை மாட்டிட்டாரு, பனியனை போட்டாரு, பல்ல விளக்கிட்டாரு, வாயை குப்பிடிச்சிட்டாரு, முகத்தை கழுவிட்டாரு, ஷீப் எடுக்கிறாரு, தலையை சீவுறாரு, இதோ கிளம்பி விட்டார், காலை எடுத்து வலது காலை எடுத்து காரில் வைக்கிறார், இடது காலையும் உள்ளே எடுத்து வைத்து விட்டார், கதவையும் மெல்ல சாத்தினார் அப்படின்னு ஃபுல்லா லைவ் போகும். பாத்துருக்கீங்களா? எல்லா டிவியும் லைவ் போய் காரை டிரைவர் ஸ்டார்ட் செய்து விட்டார், இதோ கார் என்று கிளம்பியது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து விட்டார், விமானத்தில் ஏறி விட்டார், விமானத்தில் இறங்கி விட்டார், விமானத்தில் எத்தனை வாட்டி இருமினார், எத்தனை வாட்டி தும்மினார், இப்பெல்லாம் பிரேக்கிங்கா போகும். இப்படியே அவர் போய் விமானம் சர்ரென்று தரையில் இறங்கியது அப்படின்னு டெல்லியில போட்டு, டெல்லியில அவர் சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போற வரைக்கும் பிரேக்கிங். இதை பார்த்துட்டே இருக்கிறவங்க இப்போ இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நான் சொல்ற காட்சி நடக்குதா இல்ல நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரையரங்குகளில் குவியும் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க டெம்ட் ஆமா, போய் பார்க்கலன்னா பெரிய பாவம் போல இருக்கு. அப்படி டெம்ட் ஆகி வந்துட்டா 41 பேர் அங்க போய் சேர்ந்தது. எங்க கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு என்ன காரணம்னா, தடைன்னு திரும்புற பக்கம்லாம் விஜய பத்தின செய்தி. டிவில இருக்கணும் பார்த்து வீட்டுல இருக்கணும் இருக்க முடியல. விஜய் போய் பார்க்கலாம், அது பெரும் பாவம் போல இருக்க, எப்படியாவது விஜய் பார்த்தே ஆகணும் போல இருக்கேன்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். இப்ப அந்த மாதிரி இப்ப எப்படி எல்லாரும் கிளம்பி தியேட்டருக்கு போவாங்க. அப்ப நம்ம வசூலை பார்த்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை தான் பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது.